ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டாபிக் எதை பற்றி பேச இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டைசனுக்கும் ரயுகாக்கும் பேட்டில் வைக்க போகிறோம். அதாவது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு விஎஸ் பேட்டில் போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு நான் யூடியூப்பில் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். 1 மந்த் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கடைசியாக காய் மாஷப் தான் போட்டிருந்தேன், ரிவெஞ்ச் மாஷப். அது என்ன பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. அண்டு இந்த வீடியோ வந்து எனக்கு போகணும் யூடியூப் ஆரம்பிச்சதுலேருந்தே ஆசை. எனக்கு டைம் வந்து சரியாக கிடைக்கல. இப்போ டைம் கிடச்சிருக்கு. இண்டிபெண்டன்ஸ் டே அப்புறம் இந்த லீவெலாம் வரப்போ வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டேன் பாதி வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 பேத்துக்கும் ஒரு கடுமையான பேட்டில் நடக்க போகுது. வாங்க இன்ட்ரோ பார்த்து வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ரயுகாவை பற்றி பார்த்துடலாம். ரயுகா பார்க்குறதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம இடையில வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே இதெல்லாம் வந்துச்சு. என்னால் இப்போ வாழ்த்துக்கு கூட நான் சொல்ல முடியல. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அதே பிரச்சனை ஸ்கூல் இருந்துச்சு. ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் டே கூட அவன் ஸ்கூல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி இல்லை தான். அடுத்த நாள் எனக்கு டெஸ்ட் இருந்துச்சு. அதனால் நான் படிக்கிறதுக்கே டைம் ஃபுல்லாக சரியாயிடுச்சு. பட் இண்டிபெண்டன்ஸ் டே லீவில் வந்து நான் ஒரு 8 o'clock, அதாவது நைட்டு வந்து 8 மணிக்கெலாம் முடிச்சிட்டேன் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் டைம் இருந்ததுனால 8:30லேருந்து ஒரு 10 PM நான் முடிச்சிட்டேன். முக்கால்வாசி வீடியோ முடிச்சிட்டேன். அண்ட் டம்ப்நெயில் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு டைம் ஓடிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வாரம் கழிச்சு அந்த வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு தான் அந்த வீடியோ போடணும். அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேச வேணாம். இதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே போயிடலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன்னா ஒரு நிமிஷம் அதை பேசிட்டேன். அதனால தான் ரயுகா பற்றி பார்க்கலாம். ரயுகா வந்து ஒரு பெர்ஃபெக்டான பிளேடர். அதாவது பேபிளில் இருக்க எல்லா ஸ்கில்ஸுமே அவர் கற்றுப்படி. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் சீசனில் வந்து நம்ம ரயுகா வந்து ஈவில் மாதிரி காய்ச்சிருந்தா கூட அதே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும். சீசன் 2லேருந்து நம்ம ரயுகா வந்து ஒரு பெரிய ஆள் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பரான பெர்ஃபெக்டான பிளேடர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரயுகா வந்து எப்படி பவர் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி இது லைட்னிங் எல்ராகில் வந்து கொஞ்சம் கெத்தாக காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமும் இன்னும் வேறு லெவலாக காமிச்சிருப்பாங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரயுகா வந்து அந்தளவுக்கு யார்ட்டையும் பேச மாட்டார். கொஞ்சம் தனிமையாக தான் இருந்திருப்பார். பட் கொஞ்சம் அவர் வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் அந்த மாதிரி தான். இவர் வந்து யாருக்குமே தோக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தைரியத்தை வந்து இருப்பார். சீசன் 1ல் வந்து கடைசி ஃபைனல் பேட்டில் வந்து ஜிங்கா வந்து அடிச்சு தள்ளிடுவார். அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ரயுகா வந்து அந்த சீசனில் போனவர் மட்டும் தான் அடுத்தாப்பில் கொஞ்சம் நல்லவங்களாக காட்டியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ரயுகா வந்து எப்படி பேபிள் வந்து கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் சீசனில் உலகத்தை நோக்கி ஒரு மீட்டர் வந்து உழுவும். அப்போ வந்து அதுலேருந்து 2 வந்து எல்லாம் ஷைனிங்காக மின்னிகிட்டு இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, நல்லவங்க வந்து பெகாசஸ் எடுத்துப்பாங்க, கெட்டவங்க வந்து இதை தூக்கிடுவாங்க, நம்ம எல்ராக ஒதுக்கிடுவாங்க. அதனால நம்ம அதை யூஸ் பண்ணுறவங்க கெட்டவங்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சயின்டிஃபிக் நாலேஜாக கொண்டு போயிருப்பாங்க. நான் காமெடிலாம் பண்ண நினைக்காதீங்க, சும்மா தான் சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரயுகாவோட அட்டாக்ஸை பற்றி இப்போ நான் பார்க்கலாம். ரயுகா அட்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட்னிங் எல்ராகோட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டிராகன் எம்பரர் சோரிங் பைட் ஸ்ட்ரைக், டிராகன் எம்பரர் சோரிங் டிஸ்ட்ரக்ஷன். மெட்டோ எல்ராகோட அட்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். டிராகன் எம்பரர் சுப்ரீம் ஃப்ளைட், அப்புறம் எல்ராகோ டிஸ்ட்ரக்சரோட வந்து டிராகன் எம்பரர் டிஸ்டன்ஸ், டிராகன் எம்பரர் லைஃப் டிஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. அண்ட் நம்ம இப்போ டைசனை பற்றி பார்க்கலாம். டைசன் வந்து ரொம்ப ஒரு குழந்த மாதிரி நடந்து பாருங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பார் ரயுகாவுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரயுகா வச்சுருக்க பேபிள் வந்து எல்ராகோ, அது ஒரு ட்ராகன் மாதிரி இருக்கும். ட்ராகனும் வந்து ஒரு ட்ராகன் மாதிரி தான் இருக்கும். பட் எலமெண்ட் மட்டும் வேறு. நம்ம ட்ராகனோட எலமெண்ட் வந்து ஏர், நம்ம எல்ராகோட எலமெண்ட் வந்து ஒரு ஃபயர் அண்ட் லைட்னிங். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவருக்கு தெரியுமா டைசன், அவர்கிட்ட ட்ராகன் இருக்கிற வரைக்கும் யாருமே தோக்கடிக்க முடியாதும்பாங்க. பட் ரயுகா வந்து அந்த மாதிரி கிடையாது. ரயுகாவுக்கு வந்து பவரே நம்ம லைட்னிங் எல்ராகோ அப்புறம் ட்ராகோ தான். பட் நம்ம ரயுகாவும் ஸ்ட்ராங் தான். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளேட் பிரேக்கர்ஸுக்கு வந்து நம்ம டைசன் வந்து லீடராக இருந்திருப்பார். அண்ட் நம்ம ஜீரோவால்யூஷனில் வந்து நம்ம டைசன் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பையமாக நடந்துப்பார். ஃபஸ்ட்டு 2 சீசன் வந்து கொஞ்சம் இதாக நடந்துருப்பார். 3rd சீசன்லேயும் அந்த மாதிரி தான். பட் அப்போ வந்து சீரியஸ்னஸ் கொஞ்சம் புரிஞ்சுப்பார். பேப்ளேடில் வந்து நம்ம டைசன் வந்து அவங்க அண்ணன் மூலியமாக தான் உள்ளே வந்திருப்பார். அவங்க அண்ணன் தான் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப் டு பாட்டம் எல்லாமே அவங்க அண்ணன் தான் ஹீரோ, அவங்க தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளேட் பிரேக்கர்ஸ்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க மாதிரி காட்டியிருப்பாங்க டைசன். ஏன்னா அவர் தான் லீட்ரு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட காய் ரே, அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் வந்திருப்பார். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம டைசன் வச்சுக்க பேப்ளேட் வந்து ஒரு அட்டாக் டைப் பே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டைசன் வந்து யார்ட்டையும் தோற்று போக மாட்டார். ஏன்னா அவருக்கு தோற்று போகிறது வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் இமிடேட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதாவது காய் மாதிரி இமிடேட் பண்ணுவார். அண்ட் நெக்ஸ்ட்டு அட்டாக் பற்றி பார்க்கலாம். டைசனோட எல்லா பேப்ளேட் அட்டாக்குமே இந்த ஒரு அட்டாக் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். அதாவது இந்த சின்ன ஒரு 4 அட்டாக் சொல்லியிருப்பேன். ஸ்டோம் அட்டாக், விக்டர் டொர்னாடோ அண்ட் ஹைப்பர் விக்டர் டொர்னாடோ, கேலக்ஸி டர்போ, எவால்யூஷன் ஸ்டோம் அண்டு கேலக்ஸி ஸ்டோம். இந்த 4 அட்டாக் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். அதிகமாகவே இருக்குது. இந்த மேட்சோட கிளியர் அண்ட் கட் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 2 பேருமே நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ரயுகாவும் சரி, நம்மளோட
டைசனும் சரி 2 பேருமே ஒரு பவர்ஃபுல்லான பிளேடர்ஸ் தான். என்ன சொல்கிறேன்னே தெரில. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம டைசன்ட்ட வந்து அவரோட ட்ராகன் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைனா நம்ம ரயுகா ஜெயிச்சிட்றாரு. ரயுகா வந்து எல்ட்ராக வந்து ஸ்ட்ராங்காக இல்லைனா நம்ம டைசன் ஜெயிச்சிருவார். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதானே கேட்பீங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் ரயுகா வந்து கொஞ்சம் ஒரு 0.001% வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரயுகா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தோணுது. 2 பேருமே ஸ்ட்ராங் தான். அண்ட் டைசனும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே வின்னர் தான் இந்த வீடியோவில். உங்களோட வின்னர் யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோ என்ன போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொஞ்சம் ஓடிச்சு, நான் எடிட்டிங் பண்ணிட்டேன். அதுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட் வந்து பெல் பட்டனை ஷேர் பண்ணி விட்ருங்க. உங்கள் 2 பேர்த்தில், அதாவது டைசன் ரயுகா 2 பேர்த்தில் எந்த பேர் உங்கள் ஃபேவரட் பேர்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஏட தமிழ். உங்களை அடுத்த சந்திக்க வரை உங்களை விடைபெறுவது எல்வி அண்ட் டாட்டா பை.